இந்த விளக்குல அம்பாள் காமாட்சி அம்மன் இருந்தாலும் அல்லது லலிதை இருந்தாலும் அங்கே சாக்ஷாத் வாராகி கட்டாயம் இருப்பாங்க. அதனால ஒரு விளக்கில் ஆவாகனம் பண்ணி அன்னைக்கு நல்ல அழகான உங்களுக்கு பிடித்த மல்லிகைப்பூவோ இல்லை என்ன பூக்கள் பிடித்ததோ அதை போடலாம். ஆனால் அம்பாளுக்கு ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்குவளை பூ அல்லது சங்குப்பூன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல கண் போல அழகா கருநீல வண்ணத்துல இருக்கும். இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு. அதை போட்டு வழிபடலாம், அதை சாற்றி வழிபடலாம். அதே போல மாதுளை முத்துக்கள் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை பண்ணலாம். அஷ்டோத்திரம் தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. 12 திருநாமங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திருநாமங்கள் இருக்குங்க. பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, பார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரிக்னி அப்படிங்கிற 12 திருநாமம். ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ அழகான உட்பொருட்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே முதல் நாமம் பஞ்சமி.